அரக்கர்களால் துயருற்ற தேவர்கள் சிவனிடம் முறையிட, இனி நான் கொல்லேன் என்று மறுத்து அவர்களுடன் செல்கிறான் சிவன். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல அலைக்கடல் நடுவுல பாம்பனை மேல பள்ளி கொண்டிருக்கிற நம்மாழ்வார், அதாவது திருமால் அந்த அரக்கர்களோட கொடுமையை தீர்க்க போறேன்னு தேவர்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த கதையோட முதல் காட்சி தான் இது. அரக்கர்களால் அவதிப்பட்ட தேவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சாங்க. யார்கிட்ட போகிறது, யார்கிட்ட முறையிட்டா இந்த துயரம் தீரும் அன்னு யோசிச்சாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை யார் தெரியுமா? அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுடு தொழில் அரக்கரால் தொலைந்து வான் உளோர் கடு அமர் களன் அடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யான் இனி அடுகிலேன் என மறுத்து அவரோடு ஏகினான். இந்த காட்சியை கேளுங்க. தேவர்கள் எவ்வளவு தூரம் நொந்து போயிருப்பாங்கன்னு கம்பர் முதல் வரியிலேயே நமக்கு உணர்த்துறாரு. சுடு தொழில் அரக்கரால் தொலைந்து வான் உளோர். சுடு தொழில் வெறும் கொலை தொழில் இல்லை, சுடு தொழில். அதாவது நினைச்சாலே மனசு சுடுற அளவுக்கு கொடுமையான வேலைகளை செய்கிற அரகர்கள். அவங்க வெறும் போர் செஞ்சா கூட பரவாயில்ல, தேவர்களை சித்திரவதை பண்ணி அவங்களோட அமைதியை கெடுத்து அவங்களோட வாழ்வையே தொலைச்சிட்டாங்க. அதாவது தேவர்கள் தங்கள் சொர்க்கத்தில் கூட நிம்மதியாக வாழ முடியாமல் அவங்களுடைய சக்தியையும் செல்வாக்கையும் இழந்து முழுசா தோத்து போய் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. வானுலகில் இருக்கிற தேவர்களே இப்படி போயிட்டாங்கன்னா மற்றவங்களோட நிலையை என்னன்னு சொல்கிறது? கடு அமர் களன் அடி கலந்து கூறலும். இப்படி கஷ்டப்பட்ட தேவர்கள் யார்கிட்ட போனாங்க? கடு அமர் களன். கடுன்னா விஷம், அமர் களன்னா கழுத்தில் விஷத்தை அடைச்சவர். அதாவது ஆலகால விஷத்தை உண்டு உலகத்தை காப்பாற்றின நம்ம சிவபெருமான். அந்த நீலகண்ட பெருமானோட திருவடிகளில் போய் விழுந்து அவங்களோட துயரத்தை, அவங்களோட அத்தனை கஷ்டங்களையும் சொல்லி அழுது புலம்புறாங்க. படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யான் இனி அடுகிலேன் என மறுத்து. இப்போ இங்கதான் ஒரு ஆச்சரியமான திருப்பம். தேவர்களோட புலம்பலை கேட்ட நம்ம பரம்பொருள் சிவபெருமான் வெறும் கண்களை மூடி யோசிக்கலைங்க. அவர் படுபொருள் உணர்ந்து பரமன். அதாவது இந்த உலகத்தில் இனிமே என்ன நடக்க போகுது, அரக்கர்கள் எப்படி அழிய போகிறாங்க, யார் மூலமாக அவங்க அழியணுங்கிற அந்த மகத்தான ரகசியத்தை, அந்த பேரண்டத்தின் நியதியை முன்கூட்டியே உணர்ந்த ஞானி அவர். எல்லாம் அறிந்த அந்த பரமசிவன் நான் இனி அரக்கர்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? முக்கண்ணன் கோபப்பட்டா உலகமே அழிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே அவர் அழுகிலேன்னு சொல்கிறாரு. ஏன்? இதுதான் தர்மம், இதுதான் நியதி, அரக்கர்களை அழிக்கும் பணி வேறு ஒருவருக்காக காத்திருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. அவரோடு ஏகினான். அவர் வெறுமனே நான் செய்ய மாட்டேன் போங்கன்னு சொல்லிட்டு போகலை. தேவர்களோட துன்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை அப்படியே விட்டுடாம, சரி வாங்க நம்ம வேற ஒருத்தர்கிட்ட போகலாம், உங்களோட நானும் வருகிறேன்னு சொல்லி அவங்க கூடவே கிளம்புறாரு. இது சிவபெருமானோட கருணையையும் ஞானத்தையும், அதே சமயம் அவர் உலக நியதிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. இங்குதான் கம்பர் சைவம் வைணவம்ங்கிற பேதமெல்லாம் இல்லாமல் எல்லா தெய்வங்களையும் ஒரே பரம்பொருளோட அம்சமாக பார்த்து சமய சமரசத்தோட பாடுறாரு. சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒரே நோக்கத்திற்காக எப்படி செயல்படுறாங்கன்னு இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறாரு. உலகத்தில் எத்தனையோ பேர் தான் எல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் சிவபெருமான் தன் பங்கு இது இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த ஞானத்தை உணர்ந்து தேவர்களோட துணை நின்று அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகிறாரு. இப்படி சிவனும் தேவர்களும் சேர்ந்து எங்கே போனாங்க, யார்கிட்ட போய் முறையிட்டாங்க? அடுத்த பாடலில் கேட்போம்.